அலைஹி வஸல்லம் பொதுவானவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிநபர் மீது தனி கவனம். யாராவது சபைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்பாங்க. ஏன் வரல? ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்கிறாங்க. தபூக் யுத்தத்துக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக் யுத்தத்திற்கு போகிற போது அது பெரிய கூட்டம், சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் என்னைக்கும் போனதில்லை, இவ்வளவு பெரிய ஜமாத் எங்கேயும் போனதில்லை. ரொம்ப தூரமான ஏரியா, பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு அந்த தபூக்குக்கு போக முடியாத சூழ்நிலை கஅப் இப்னு மாலிக் என்ற சஹாபிக்கு ஏற்படுது. அவங்க எப்படின்னா, கஅப் இப்னு மாலிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாய வேலை கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, முடிச்சுட்டு கிளம்பலாமே நினைச்சாங்க. அது லேட்டாக போக முடியல. சரி, அது நீண்ட வரலாறு, நான் வரலாறுக்குள்ள போகல, ஒன்றை மட்டும் புரிய வைக்கிறேன். கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, சரி எப்படியும் போயிடுவோம், ஆனாலும் நம்ம வரலன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னாங்க. நான் வரலைங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நபி பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவிச்சாலே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அங்கே போய் நம்ம எங்கே கவனிக்க போகிறாங்க, போகணும் தயாராகிறாங்க. மனசில் ஒரு எண்ணம் இப்படி வருது, நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? என்ன காரணம்? பத்ரில் எண்ணிக்கை இருக்குது, உஹதில் எண்ணிக்கை இருக்குது, கந்தக்கில் எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்குது? 3000, 1000, 313 எண்ணிக்கை இருக்குது. தபூக்கில் எவ்வளவு பேருந்து எண்ண முடியாதுங்கிறான். அல்லாமா ஐனி விளக்கத்தில் எழுதுவாங்க, அதில் கலந்து கொண்டவுடைய பெயர்களை எழுதுவதற்கு ஏடு பத்தாதுங்கிறான். கிட்டத்தட்ட 30,000 பேர் என்று ஒரு கருத்து, 40,000 ஒரு கருத்து, இன்னொரு கருத்தின்படி 70,000 பேர் கலந்துருக்கிறாங்க. இந்த 70,000 பேர் கொண்ட மக்கள் திடல்ல மைதானத்தில் இருக்கும்போது அவர் வந்தாரா இவர் வந்தாரான்னு கேட்க முடியும்? யாரை நினைக்க முடியும்? யார் தெரியும்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்குனாங்க. கஅப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, நான் போகணும்னு நினச்சேன், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது, எனக்கு கொஞ்சம் வேலை, விவசாய வேலை கொஞ்சம் முடியலை, அறுவடை காலம், அறுவடை முடிச்சுட்டு போவோமே நினைக்க நாளாக போயிட்டே இருக்குது. சரி, என் மனசு சொல்லுது போய் இறங்கியிருப்பாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எங்கே நினச்சி பார்க்குற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கின உடனே சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. மா பாயில காபுன்னு கேட்டாங்களாம். காபு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ரொம்ப வியந்து போன செய்தி, ரொம்ப வியந்து போன செய்தி. ஒவ்வொரு தனி நபர்களையும் கவனம் வைத்து அவர்களை பண்படுத்துகிற ஒரு பெரிய வாழ்க்கை. எனவேதான் எல்லோருக்கும் சொந்தம்.